வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். பேங்கிள்ஸ் மட்டும் இல்லைங்க, ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்பு, இயரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில்க் த்ரெட் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். ஃப்ரீ கிளாஸ்க்கு என்ன தேவைன்னா, நீங்கள் வந்து மெட்டீரியல் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து கிளாஸ் வந்து முடித்த உடனே சர்டிஃபிகேட் தேவைன்னாலும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்குது, கவர்மெண்ட் அப்ரூவல் சர்டிஃபிகேட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. உங்கள் சர்டிஃபிகேட் வேணும்னாலும் நீங்கள் சர்டிஃபிகேட் பை பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் மட்டும் ஃபீஸ் பே பண்ணால் போதும். கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தாங்க. இப்போ வந்து பேங்கிளுக்கு தேவையானது வந்து ராப்பிங், இதுதான் பேங்கிளோட பேஸ், சரிங்களா? பேங்கிளை நீங்கள் ராப் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாவே நீங்கள் பேங்கிள் ஓரளவுக்கு முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? இது வந்து நீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோ பொறுமையாக வந்து இது இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்போ தான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்குறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 50லேருந்து 20க்குள்ளார ஸ்டாம்ப்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க பிகினராக இருந்தால். ஏன்னா வந்து புதுசாக கற்றுக்கும்போது நீங்கள் சிக்க மாட்டிருவீங்க. அப்புறம் லென்த்தாக எடுத்துக்கிட்டாலும் சிக்கு விழும். ரொம்ப லென்த்தாகவும் எடுத்துக்காதீங்க, அதிக ஸ்டாம்ப்ஸும் எடுத்துக்காதீங்க. ஒரு 20க்குள்ளார எடுத்துக்கோங்க போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி லைட்டாக கம் போட்டு எண்டில் வந்து ஒட்டி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பேங்கிளில் வந்து மாறி மாறி இருந்துச்சுன்னா வந்து பிசிறு தெரியும். அதனால ஈவனாக கட் பண்ணிவிட்டு பேங்கிள் வந்து ஒட்டி ஒரு 5 மினிட்ஸ் போல் காய வச்சு எடுத்துக்கோங்க. கம் ஃபேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் நார்மல் க்ளூ யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் இந்த த்ரெட்டுக்கெலாம் நீங்கள் B7000 க்ளூலாம் யூஸ் பண்ணாதீங்க. எதுக்கு நார்மல் க்ளூ, எதுக்கு B7000 க்ளூ யூஸ் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொரு டைமும் வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அதை வந்து நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? 5 மினிட்ஸ் போல் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ரேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டு வந்து லைட்டாக க்ராஸ் பண்ணி சுற்றுங்க. ஸ்ட்ரைட்டாக சுற்றாதீங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கில் ஒரு இடத்துல சின்னதாக ஒரு கேப் விழுந்துடும். அதை நீங்கள் திரும்பி அதை மறைக்கிறதுக்காக இன்னொரு சுற்று போட்டிங்கன்னா ஒரு நூல் வந்து உங்களுக்கு தப்பமாக தெரியும் ஒரு இடம். அதனால தான் கொஞ்சம் க்ராஸாக, நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி க்ராஸாக சுற்றி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக சுற்றாதீங்க. அதுவும் இல்லாத வந்து ஒவ்வொரு டைமுக்குமே உங்கள் கட்டை விரலால் வச்சு அயர்ன் பண்ணுற மாதிரி இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க நகத்தை வச்சு. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நூல் மாறி வராது. நீட்டாக ஒவ்வொரு நூலும் எந்த லைனில் வருதோ அதே அளவுக்கு நீங்கள் நீட்டாக வந்துட்டு சுற்றிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் சுற்றுனீங்கனாவே உங்களுக்கு எந்த இதுவுமே உங்களுக்கு பேங்கிள் அவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். ராப்பிங்கில் நீங்கள் இந்த பேங்கிளை சுற்றுறதுலேயே கஸ்டமர் கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்க வந்து நீட்டாக பேங்கிள்ஸ் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தாவே உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவில் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இதாக உங்களுக்கே செய்கிறதா இருந்தால் கூட நீட்டாக செஞ்சிங்கன்னா போட்டுக்க நல்லாயிருக்கும். சில்க் த்ரெட்லேயே வந்துட்டு என்னென்ன டைப் இருக்கோ, சில்க் த்ரெட் பேங்கிள்ஸாக இருக்கட்டும், இயரிங்ஸாக இருக்கட்டும், ஹேர் பேண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு பார்ட்டி வேர் இயரிங்ஸ் இந்த ஒயிட் ஷீட் யூஸ் பண்ணி, அப்புறம் வந்து பேட்ச் ஒர்க்கு, மொத்தம் பேங்கிளில் என்ன டிசைன் இருக்கோ எத்தனை டிசைனோ அத்தனை டிசைனுமே நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் வந்து அதுக்கான மெட்டீரியல் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு 2 மந்த் டியூரேஷனில் நடக்கும். இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆரி கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் மெட்டீரியல் வச்சுருந்தா மட்டும் போதும், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க. மற்றபடி வீடியோஸ்லாம் வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோஸ் வேணும்னா மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? அப்புறம் வந்துட்டு எதுவுமே தெரியாமல் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எனக்கு வந்து பேங்கிள்ஸ் டைப் தெரியாது, எப்படி என்ன ஸ்டோன் தெரியாது, அப்படிலாம் இருப்பீங்க இல்லையா? அதனால் பேங்கிளோட டைப் மட்டும் என்னென்னு சொல்லிவிட்டு முன்னாடி வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா பேங்கிளோட பேஸ் அது என்னென்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு
ஒரு பிரைடல் செட் போடுறதுக்கோ, ஒரு பேங்கிள் ராப் பண்ணுறதுக்கோ எது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அது வந்து இப்போ செக் பண்ணிக்கோங்க போயிட்டு. அப்புறம் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் குடுப்பேன். அத நீங்க வந்து செய்யணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி செல் பண்ணணும் ஒரு கஸ்டமர் கிட்ட உங்களோட ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிஸ்னஸ் நாலேட்ஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே என்ன டிப்ஸ் இருக்குது, என்ன ட்ரிக்ஸ் இருக்குது, எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பர்சனலாக குரூப்பில் தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நீங்க வந்து வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, நீங்க யூடியூப்பில் தாராளமா பார்த்துக்கலாம். யூடியூப்பில் போடுற வீடியோஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ தாங்க. உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்குறேன். பேங்கிள் ஏன் இப்படி பாதியிலேயே ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா என் பிகினருக்கு வந்து எத்தனை டைம் ஸ்டாம்ப்ஸ் எடுக்கணும், எவ்வளோ வந்து ராப்னா கரெக்ட்டா இருக்கும்னு தெரியாது இல்லைங்களா? அதனால பாதியிலேயே ஸ்டாப் பண்ணாலும் எப்படி அட்டாச் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாதியிலேயே நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதுக்கு நார்மல் பேங்கிள் இது 2 கட். இதுக்கு வந்து நீங்க கரெக்ட்டா 25 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போதும். கரெக்ட்டா நீங்க ஃபினிஷிங் பண்ணிடலாம். சரிங்களா? நான் வந்து 20 தான் எடுத்திருக்கேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ கேப் வந்திருக்கு. இத வந்து அ ஃபில் பண்ணுறதுக்காக எப்படி சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா வந்து இடையில கேப் விழுந்துருச்சுன்னா, அந்த இடத்துலேருந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல. என்னடா இது கூட தெரியாதா? இதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எதுவுமே தெரியாம ஜாயின் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? எதுவுமே இப்ப தான் நான் வந்து புதுசா வீடியோ பார்க்குறேன். எனக்கு வந்து பேங்கிள் கத்துக்கலான்ற ஐடியாவுல இப்ப தான் இருக்கேன். அப்படின்னு நினச்சீங்கன்னா கூட, இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தெரியாதவங்க கூட கத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன். நீங்க வந்து இதுக்கு ஒரு 20 இல்லன்னா வந்து 50 எடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா கம்மி ஸ்பேஸ் தானே இருக்கு. நீங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்க எக்ஸாக்ட்டா நீங்க 30, 20 அந்த மாரி எடுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் வந்து அதையும் குரூப்ல சொல்லி குடுத்துருவேன். உங்களுக்கு வந்து எத்தன டைம் ஸ்டாம்ப்ஸ் எடுக்கணும், எந்த பேங்கிள்க்கு எத்தன டைம் ஸ்டாம்ப்ஸ் எடுத்தா ஒரே ஒரு டைம்ல ராப்பிங் வரும்ன்றது சொல்லிக் குடுத்துருவேன். நான் ஃபைனல்ல அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரே டைம் ராப் பண்ண பேங்கிளும், இடையில அட்டாச் பண்ண பேங்கிளும் இருக்கு. 2மே சேமா தான் இருக்கு. 2மே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான் ஃபினிஷிங் முடிஞ்சதுங்களா? இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி கத்துக்கிட்டீங்கன்னா, சரிங்களா? உங்களுக்கு ஒரு 3 பேங்கிள் சுத்துற வரலையும் ஒரு மாதிரி தான் இருக்கும் புதுசா ஏன்னா வந்துட்டு ஏன்னா நாங்களும் அப்படி தான் ஆரம்பிச்சோம். இப்போ எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி எங்களுக்கு வந்து ஈஸி ஆயிடுச்சு. நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஃபினிஷிங் வந்துட்டு இப்போ நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து அட்டாச் பண்ண பேங்கிள். இப்போ வந்து ஆல்ரெடி அட்டாச் இல்லாம எடுத்த பேங்கிள் இது. 2மே ஒட்டுக்கா வைக்கிறேன் பாருங்க. எந்த வித டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. நீங்க அட்டாச் பண்ணியும் செய்யலாம். இல்ல ஒரே டைமா ராப் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியாவே எடுத்து பண்ணுங்க. ஏன்னா சிக்கு மாட்டிருன்ற ஒரே காரணத்துக்காக தான் சொல்றேன். ஏன்னா நாங்க செஞ்ச அனுபவம் இருக்கு இல்லைங்களா? ஓகே தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதுக்கு எப்படி ஸ்டோன்ஸ் பிக் பண்ணலான்னு பார்க்கலாம்.